தோனி ரிட்டையர் ஆவாரா இல்லையான்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் ஒன்று தெரியுது, இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மைக் ஹஸே கூட ரீசெண்டாக சொன்னார், அவர் கிரவுண்டுக்கு வந்தால் எல்லாரும் அவர் பேரை தான் கத்துவாங்க, அவர் டீமோட ட்ராவல் பண்ணால் எல்லாருமே அவரை பற்றி தான் வந்து பேசுவாங்க, அது மீடியா இருக்கட்டும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக அவர் வந்து டீமை விட்டு தள்ளியே இருக்கார். பட் எல்லா ப்ராக்டிஸ் செஷன்ஸும் டீமோட அட்டன் பண்ணுறாரு, நிறைய டிப்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு தராரு, டீமை நல்லா ஜெல்லாக கொண்டு வந்திருக்காரு. வெளியே உட்காந்தவங்கள்ட்டையும் வந்து நிறையா வந்து நீ ஏன் வெளியே உட்காந்துருக்க, உங்ககிட்ட இருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், அதுக்கு ஒர்க் பண்ணுன்னு நிறையா அட்வைஸ் தரதான் வந்து மைக் ஹஸே கூட ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொன்னார். ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு எல்லாருமே ஐபிஎலுக்கு முன்னாடி வந்து தோனி ஆடுவாரான்னு இருந்தோம், ஐபிஎல் வரும்போது தோனியை பார்க்க போகிறோன்னு இருந்தோம். பட் டீமுக்கு தான் அந்த ரெஸ்பெக்ட் போகணும், டீம் தான் ஃபஸ்ட், அப்புறம் தான் மற்றதெல்லாங்கிறது அவர் அது நடந்துக்கிற விதத்திலே தெரியுது. தெரியல, உங்களை மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீசன் அவர் ரிட்டையர்மெண்ட் ஒரு மேட்ச் ஆடி ரிட்டையர் ஆக போகிறோம். ஏன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்காத போது ஒரு மீடியாவில் வர நியூஸாக தான் இருந்திருக்கு. பட் அவர் வந்து சொல்லியிருக்காரு, அட்லீஸ்ட் நான் வந்து T20 அந்த ஐபிஎல்லேருந்து சென்னையிலேருந்து நான் ரிட்டையர் ஆவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு.